பாண்டியன் ஸ்ட்ரெஸ் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு நீ மாமா கிட்ட பேசிப்பாரு, அத்தை கிட்ட பேசாம இருக்கிறது நமக்கும் தானே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா மாமா நம்ம சொன்னா ஏத்துப்பாரு எங்க அப்பா அப்படின்ற மாதிரி கதிர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாமா ஏத்துப்பாரு, நீ சொல்லிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி சொன்ன மாதிரி பாண்டியன் கிட்ட பேசுகிறாரு. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு என் பொண்டாட்டி கிட்ட எப்போ பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் இருந்துட்டு ராஜியை பார்க்குறாங்க. அவர் சொன்னது எனக்கும் காதில் விழுந்துச்சு, அதனால் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரூம்க்கு வரும்போதே ரெண்டு பேரும் உரசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பண்ற, நீ ஒன்றும் பண்ணலையே, அதான் குறி சொன்னாங்கல்ல ஒரு அம்மா, நம்மளுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குன்னு, பெண் குழந்தை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்கவும், அது எப்படி எனக்கு ஓகே இல்லாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கதிரும் ராஜியும் ரெண்டு பேருமே சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு கனவுல குழந்தை வீட்டுக்கு வர மாதிரி கனவு வருது. அதை பார்த்த உடனே மீனாவுக்கு கால் பண்ணி நாள் ஏதாவது தள்ளி போச்சான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாத்த எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.